ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை 2025 நாளைய தினம் வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை, இந்த திதி நேரம் எப்போ ஆரம்பிக்குது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இன்னும் சில இந்த அமாவாசை பற்றின ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை வரும். ஓராண்டில் 3 அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒன்று தான் இந்த ஆடி அமாவாசை. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தை அமாவாசை, அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த முறை வந்திருக்கிறது ஆடி அமாவாசை. இது எந்த அன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த அமாவாசை திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:06 மணிக்கு இந்த அமாவாசை திதி ஆரம்பித்து ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கிறதால வியாழக்கிழமை முழுவதும் அமாவாசை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த ஆடி அமாவாசையில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் சேரும், நம்மளுடைய தலைமுறைகள் தழைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் தானங்கள் வழங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. இது தவிர ஆடி அமாவாசை அன்னைக்கு வேறு என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆசையுடன் புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வணங்கி ஆசி பெறுவதற்குரிய நாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அன்னைக்கு முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு உணவு படைச்சி வழங்கினோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக வாழ்த்துவாங்க நம்மளை அப்படின்றது ஒரு காலமாக இருந்துட்டு வர நம்பிக்கை. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர்ற முதல் அமாவாசை அப்படிங்கிறதால ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குங்க. அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு புறப்பட்டு வருவதாகவும் ஐதீகம். இவங்க மகாலய அமாவாசை வரை பூமியிலேயே தங்கி இருந்து தங்களின் சந்ததியினருக்கு ஆசி வழங்கி அவர்களின் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை தீர்த்து வைப்பதாக ஐதீகம். ஆன்மீக ரீதியாகவும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு புனித நதிகளில் நீராடலாம். ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் நம்ம அருகில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செஞ்சு நம்மளுடைய பித்ருக்கடனை நம்ம நிறைவேற்றிக்கலாம். ஆற்றங்கரை, கடற்கரை அல்லது கோவில் குளக்கரங்களில் எள், தர்பை புல், தண்ணீர் மற்றும் சமைத்த சாத உருண்டைகளை, அதாவது பிண்டம் சொல்லுவாங்க, முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கணும். இந்த பொருட்களை கொடுக்கும்போது இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மந்திரங்களை சொல்லணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆடி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் தென்னிந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த அன்னைக்கு பித்ருலோகத்திலிருந்து பித்ரு தேவதைகள் முன்னோர்கள் பூமிக்கு தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்புகிறாங்க. அவங்களுக்கு உணவு அல்லது தண்ணீர் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னே நம்புகிறாங்க. பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்குரிய நாள். அந்த அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படையலிட்டு வழங்குறது வழக்கம். அந்த அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இதனால் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும். ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சில சொல்லப்பட்டிருக்கு. அதை பின்பற்றி நம்ம முன்னோர்களின் ஆசையை பெற்று வாழ்வில் வளம் பெறலாம். அந்த அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களை நினச்சி தானம் செஞ்சோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. முன்னோர்களுக்கு பகல் நேரத்தில் படையல் இட்டு வழிபடும்போது கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்கணுங்க. ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் உணவு, உடை, காலணி போன்றவற்றை தானம் செஞ்சுருங்க. குறிப்பாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுங்க. காலையில் தர்ப்பணம் கொடுத்து முடித்த உடனேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ சிவன் கோவிலுக்கு போயிட்டு நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேணும் அப்படின்னு அவர்களுக்காக விளக்கேற்றி வைத்துவிட்டு நம்ம வேண்டிக்கணும். இது அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஒருவேளை பித்ருலோகத்தில் பலவிதமான துன்பங்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து கொண்டிருந்தால் நாம் செய்யும் வழிபாடுகளால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இது நம்முடைய சந்ததிக்கே புண்ணியத்தை தருங்க. இது எல்லாத்தையும் விட
உயிரோடு இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, மற்ற யாராவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. உயிரோடு இருக்கிற தாய் தந்தையை அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ கேட்டீங்க அப்படின்னா இந்த அமாவாசை தர்ப்பணங்களை விட பல மடங்கு கோடி புண்ணியங்களை தரக்கூடியது தாங்க அந்த ஒரே ஒரு வார்த்தை. உயிரோடு இருக்கிற உங்களுடைய தாய் தகப்பனை இருக்கும்போது பாருங்க, இல்லாதப்ப இலை போட்டு கும்பிடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.